டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் நடப்பு நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வெறும் கேள்வி பதிலாக மட்டும் இல்லாமல் சில எக்ஸாமுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா குறிப்புகளும் சொல்லிட்டு இருக்கோம். அது குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 2 மற்றும் குரூப் 1 போன்ற டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள் செல்லலாம். முதல் கேள்வி, G2 எனும் புதிய அரசியல் கோட்பாடு எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை குறிக்கிறது? பதில் அமெரிக்கா மற்றும் சீனா. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். G2 எனும் புதிய அரசியல் மற்றும் பொருளாதார கோட்பாடு உலகின் இரு பெரும் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உறவை குறிக்கிறது. உலக விவகாரங்களை இரு நாடுகளும் இணைந்து வழிநடத்தும் நோக்கில் ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் சந்திப்பின் போது இது விவாதிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மே 13 முதல் மே 15 வரை 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். மே 13 அன்று பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கிய ட்ரம்பை சீன துணை அதிபர் ஹான் செங் இராணுவ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து வரவேற்றார். மே 14 அன்று பெய்ஜிங்கில் உள்ள த கிரேட் ஹால் ஆஃப் த பீப்புள் என்னும் அரங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசினார். அமெரிக்காவில் சீனா சுமார் $1 டிரில்லியன் முதலீடு செய்வதற்கான புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தின. இந்த G2 என்பது ஒரு முறையான அமைப்பு அல்ல, மாறாக இரு நாடுகளும் உலக விவகாரங்களில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு கருத்தியல் கட்டமைப்பாகும். அடுத்த கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க எரிசக்தி மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களில் எங்கு கையெழுத்திட்டனர்? பதில் அபுதாபி. இந்தியா மற்றும் UAE இடையிலான LPG விநியோகம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அது தவிர மூலோபாய எரிசக்தி இருப்பு, பாதுகாப்பு மற்றும் கடலோர உள்கட்டமைப்பு சார்ந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. UAE அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான். நமது பிரதமர் இந்த மே மாதத்தில் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்த 5 நாடுகள் UAE, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் விவசாய பயிர்களுக்கு MSP எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பரிந்துரைக்கும் அமைப்பு எது? பதில் CACP எனப்படும் விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையம். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பயிர்களை நஷ்டத்திற்கு விற்கக்கூடாது என்பதற்காக அரசு ஒரு நிலையான விலையை நிர்ணயம் செய்கிறது. சந்தையில் பயிர்களின் விலை வீழ்ச்சியடையும் போது விவசாயிகளை நஷ்டத்திலிருந்து காக்க இந்த விலைக்கு அரசு பொருளை கொள்முதல் செய்யும். இதுதான் MSP. தற்போது 22 கட்டாய பயிர்கள் மற்றும் கரும்புக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை நிர்ணயிக்கப்படுகிறது. முதலில் CACP என்ற அமைப்பு என்ன விலை வைக்கலாம் என்று ஆலோசனை வழங்கும். CACP பரிந்துரைகளை ஏற்று பிரதமர் தலைமையிலான CCEA எனப்படும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுதான் இறுதி MSPயை அறிவிக்கிறது. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகள், அதிகாரப்பூர்வ MSP பயிர்கள் எத்தனைன்னு கேட்டால் 22. அதுபோக கரும்புக்கு FRP எனப்படும் ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ், அதாவது நியாயமான மற்றும் லாபகரமான விலை வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்சார் சரணாலயம் எதை பாதுகாப்பதற்காக முதன்மையாக உருவாக்கப்பட்டது? பதில் ஓக் காடுகள். இது எங்க அமைஞ்சிருக்குதுன்னா இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் குமாவோன் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. 1988 இமயமலையின் அகலமான இலைகளை கொண்ட ஓக் காடுகளை பாதுகாக்க இந்த சரணாலயம் நிறுவப்பட்டது. இந்த சரணாலயம் சிறுத்தை, இமயமலை கோரல் மற்றும் கஸ்தூரிமான் போன்ற விலங்குகளின் தாயகமாகும். 2026 மேற்கொள்ளப்படும் அறிவியல் ரீதியான கணக்கெடுப்பு சிறு விலங்குகள் மற்றும் சிறுத்தைகளின் நடமாட்ட பாதைகளை கண்டறிந்து மனித விலங்கு மோதல்களை குறைக்க உதவுகிறது. ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டினை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தின் மாநில விலங்கு எனப்படுவது எது? பதில் கஸ்தூரிமான். அடுத்த கேள்வி, அனைத்து நீதிமன்ற தரவுகளையும் ஒருங்கிணைக்கும் உச்சநீதிமன்றத்தின் புதிய திட்டம் எது? பதில் ஒன் கேஸ் ஒன் டேட்டா. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒன் கேஸ் ஒன் டேட்டா OCOD எனும் திட்டம் தாலுகா நீதிமன்றங்கள் முதல் உச்சநீதிமன்றம் வரை அனைத்து வழக்கு தகவல்களையும் ஒரே டிஜிட்டல் அடையாளத்தின் கீழ் கொண்டு வரும்.
ஒரு வழக்கு முதல் முறையாக கீழமை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் போதே அதற்கு ஒரு பிரத்யேக அடையாள எண் வழங்கப்பட்டுவிடும். ஒரே வழக்கு வெவ்வேறு நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது ஒவ்வொரு நிலையிலும் புதிய தரவுகள் உருவாக்கப்படுவதால் ஏற்படும் முரண்பாடுகளும் காலதாமதங்களும் இதன் மூலம் தவிர்க்கப்படும். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு துறையினர் தங்களுக்கு தேவையான வழக்கின் முழு வரலாற்றையும் உத்தரவுகளையும் ரியல் டைமில் சரிபார்த்து கொள்ள முடியும். இது வழக்கின் நிலையை துல்லியமாக கண்காணிக்கவும் தரவுகள் மீண்டும் மீண்டும் பதிவாவதை தவிர்க்கவும் உதவுகிறது. இத்துடன் சு சகாய் எனும் AI சாட்பாட் மூலம் பொதுமக்கள் தங்கள் வழக்கின் நிலையை இணையதளம் வாயிலாக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, பெர் டிராப் மோர் கிராப் திட்டத்தின் கீழ் 2030க்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்ன? பதில் 100 லட்சம் ஹெக்டேர். இந்த ஸ்கீமை பற்றி மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். NMSA எனப்படும் நிலையான விவசாயத்திற்கான தேசிய இயக்கம் இந்த 5 ஆண்டு காலத்தில் மேலும் 100 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பை நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டுவர இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த இலக்கை எட்ட PDMC திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் குறைந்தது 20 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பையாவது நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். இது சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் நீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 55% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 45% மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் PMKSY எனப்படும் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. PMKSY என்பது நாட்டின் அனைத்து விவசாய நிலங்களுக்கும் பாசன வசதி கிடைக்கவும் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் இந்திய அரசால் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஹர் கேத் கோ பானி எனப்படும் ஒவ்வொரு நிலத்திற்கும் நீர் மற்றும் பெர் டிராப் மோர் கிராப் ஒரு துளி நீரில் அதிக பயிர் என்பதாகும். அடுத்த கேள்வி, புவிசார் குறியீடு பெற்றுள்ள மிசோராம் இஞ்சி ஏன் உலகளவில் தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? பதில், அதிக ஓலியோரெசின் சத்து உள்ளதால். உலகளாவிய சராசரி 3%க்கும் மாறாக மிசோராம் இஞ்சியில் 6% முதல் 8% வரை மிக அதிக அளவில் ஓலியோரெசின் உள்ளது. இது அதன் சுவை, மணம் மற்றும் மருத்துவ குணங்களுக்கு காரணமான சத்தாகும். மிசோராமின் உள்ளூர் இஞ்சி வகைகளான திங்புய் மற்றும் திங்லைடும் ஆகியவை புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. இது அதன் தூய்மை மற்றும் பிராந்திய அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. இது பார்மா கிரேட் தரம் வாய்ந்தது, அதாவது அதிக அளவு இஞ்சி ஆயில் மற்றும் குறைந்த நார்ச்சத்தை கொண்டுள்ளது. மேலும் இது பூச்சிக்கொல்லி இல்லாத இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மிசோராம் விவசாயிகள் பாரம்பரிய மற்றும் இயற்கையான ஜூம் சாகுபடி முறையை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி இஞ்சியை விளைவிக்கின்றனர். மிசோராம் இஞ்சியை உலகளாவிய பிரீமியம் மருத்துவ தர இஞ்சியாக மாற்றி சுமார் 20,000 விவசாய குடும்பங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியதை நோக்கமாக மத்திய அரசு கொண்டுள்ளது. மிசோராம் இஞ்சியை உலகளாவிய பிரீமியம் மருத்துவ தர இஞ்சியாக மாற்றி சுமார் 20,000 விவசாய குடும்பங்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதை நோக்கமாக மத்திய அரசு கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஜெனோம் இந்தியா ப்ராஜெக்ட் எனும் திட்டம் ஏன் முக்கியமானது? பதில், துல்லிய மருத்துவம். இந்தியாவில் ஜெனோம் இந்தியா ப்ராஜெக்ட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேசிய அறிவியல் முயற்சி ஆகும். இது இந்தியர்களின் மரபணு அமைப்பை வரைபடமாக்கவும் பாரம்பரியமாக தொடரும் நோய்களை கண்டறிந்து துல்லியமான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் இது முக்கியமானது. ஒவ்வொரு சமூகத்திலும் சில குறிப்பிட்ட நோய்கள் பரம்பரையாக வர வாய்ப்புள்ளது. நமது மரபணுக்களை ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு குழந்தைக்கு எதிர்காலத்தில் என்ன நோய் வர வாய்ப்புள்ளது என்பதை முன்கூட்டியே அறிந்து தடுக்க முடியும். இதற்காக 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் மரபணுக்களை அரசு ஆய்வு செய்து வருகிறது. அடுத்த கேள்வி, மத்திய அரசு எந்த பொருளின் ஏற்றுமதிக்கு செப்டம்பர் 30 வரை தடை விதித்துள்ளது? பதில், சர்க்கரை. இந்த தடை மே 13, 2026 முதல் அமலுக்கு வந்து செப்டம்பர் 30 வரை நடைமுறையில் இருக்கும். உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை இருப்பை உறுதி செய்யவும் சர்க்கரை விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் குறிப்பாக மேற்காசிய நெருக்கடி காரணமாக ஏற்படக்கூடிய விநியோக சங்கிலி தடங்கல்களை முன்கூட்டியே சமாளிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சில ஒப்பந்த ஒதுக்கீடுகளின் கீழ் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய இந்த தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது? பதில், 11 தங்கம்.
இந்த போட்டி 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. அண்டர் 15 மற்றும் அண்டர் 17. இந்த ரெண்டையும் சேர்த்து இந்தியா 11 தங்கங்களை வாங்கியிருக்குது. அண்டர் 15 கேட்டகரியில் 9 தங்கங்களும் அண்டர் 17 கேட்டகரியில் 2 தங்கங்களும் பெற்றுள்ளது. இதை பற்றி மேலும் சில குறிப்புகள். இந்த போட்டி எங்கே நடந்ததுன்னா உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்ட் எனும் இடத்தில் நடைபெற்றது. அண்டர் 15ல் பார்த்தீங்கன்னா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களை வென்றது. அதே போல் அண்டர் 17ல் 2 தங்கம், 7 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 17 பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.